வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வில்லேஜ் கூட்டாஞ்சோரில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊர் லொக்கேஷன். இவர் தான் கேமராமேன், இவர் வந்து நம்மளுக்கு பாதுகாவலர், பாடிகார்ட். நம்ம பிள்ளைங்க, வில்லேஜ் கூட்டாஞ்சோறு பிள்ளைங்க, இன்றைக்கி எல்லாம் புது துணியோடு நாங்கள் சந்தோஷமாக வந்து இன்றைக்கி கொண்டாட போகிறோம். என்ன நமக்கா கொண்டாடலாமா? ஓகே, பாய். பாப்பா செலப்ரேஷன். நல்லா செய்கிறோம், செம்மையாக சாப்பிட்றோம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து ஆற்காடு பிரியாணி ஸ்டைலில் நாங்கள் வந்து பண்ணுறோம், பக்காவாக பண்ணுறோம். என்ன மாப்பிள்ள? கண்டிப்பாக.
kadai saakatilla sadai vadivelenna dubai kaiya utta dabbai lokalenna lolai appavani arai mattamane yello payya bangamani kallai kumugumba idi kamba va machani tamba kumugumba idi kamba va machani tamba pagalilla padigaro irutilla idigaro kadayilla kadigaro nanda nanda pallena patana shattara satana nambi vandaka udamata kautana jay jay chikkamma ayino chikkamma angalamma taaye nee periki podu paaye apparao supparao karina kapora eriyala vikkiranga thanni kannu mummura வாசனை நல்லா கம்ம வருது.
அதிகமாக இருக்குது. கிட்டோட போக முடியல. சாப்பாடு வந்து நல்லா கொச்சு வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம லேட் பண்ண வேணாம், உடனே நம்ம டம் கட்டிடலாம். ஸோ அந்த வேலையை நம்ம பார்ப்போம். யாராவது ஒருத்தர் கட்டிலாம் கட்டில ஓரமாக போட்டுருங்க. ஓரமாக வச்சுருங்க கட்டிலாம். தண்ணிலாம் கட்டை மட்டும் தான் அது மட்டும் இந்த நடுவில் போதும். ஓரம் இது மாதிரி பிரியாணி வந்து டம் கட்டும் போது கீழே வந்து அடியில் வந்து நெருப்பு வைக்காதீங்க. ஏன்னா அடியில் வந்து அனல் நம்ம வச்சோம்னா அடியில் வந்து தீ அதிகமாக பிடிச்சிடும், சாப்பாடு தீ பிடிச்சிடும், நல்லா இருக்காது. இப்போ வந்து மேலே நல்லா வேகிறதுக்காக தான் நம்ம மேலே வந்து நெருப்பு போட்டுருக்கோம். எப்பவுமே வந்து இது மாதிரி டம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் காடை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சாப்பிடும் போது தான் நல்லா டம் கட்டி எடுத்தாச்சு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த ஏரி வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வந்து 3வது ஏரி இதுதான், கொண்டிங் ஏரி. எப்படி அப்படின்னா இது வந்து 1,00,000க்கும் மேலே ஏக்கரா வந்து இது வந்து பாசன வசதியை வந்து செய்து தருது இந்த ஏரி. கொண்டிங் ஏரி அப்படின்னு நீங்கள் வந்து நெட்டில் வந்து போனீங்கன்னா நல்லாவே தெரியும். இது ரொம்ப பெரிய ஏரி. கிட்டத்தட்ட வந்து இது வந்து இப்போ வந்து 2ஆக பிரிச்சுட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டமாக ஆகிப்போச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பெரிய ஏரி பார்த்தீங்கன்னா குளவா ஏரிக்கு அடுத்து இது வந்துடும், அது கன்ஃபார்ம். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஏரி, 1,00,000க்கும் மேற்பட்ட ஏக்கருக்கு வந்து இது வந்து பாசன வசதியாக வந்து செய்து தரும். ஆமாம். இந்த ஏரியோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஏரி வந்து பார்த்தா 2 போகம் விளைய வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா தனித்து இருக்குது நம்மளுக்கு. ஆமாம், இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போகம் இந்த அளவுக்கு தான் நம்ம பயிர் விளைவிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து 2 போகம் வந்து விளைவிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பெரிய ஏரி. Bóc ra đẹp được. Bóc ra đẹp được. Nhiều cái hỏi cũng kéo bóc ra đẹp được. Được.
ஆஹா அம்மா டேஸ்ட் தம்பி எப்படி இருக்கா சாம சூப்பர் வேற லெவல் என்னடா ஓ அருமை நம்ம சைஸ் அடிமாவுல சூப்பராக இருக்கு வேற லெவல் பா காடை காடை சரி சாப்பாடு நல்ல பசங்க என்னடா இது வில்லேஜ் கூட்டாஞ்சோறு மறக்காம பெல்